உயிரே என் தமிழே நிலைவரம் செய்யே பிறர்க்கு என் செல்வமே நீயே தலைமுந்தாய் உலகில் தாழ்பணிந்தேன் நானே நீ இல்லை என்றால் இங்கம் எனக்கு ஏது செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழியான தமிழுக்கு என் முத்தான முதல் கண் வணக்கம். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று எல்லா உயிர்களையும் மற்றும் இயற்கையும் தன்னோடு ஒன்றாக கண்ட மகாகவி பாரதியாரின் வரிகளோடு என் உரையை துவங்குகிறேன். ஒரு நிமிடம் அனைவரும் உங்கள் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். காற்றில்லாத உலகம், சுத்தமான காற்றில்லாத ஒரு காலை, பறவைகளின் குரல் இல்லாத ஒரு காலை, அப்படி ஒரு உலகில் நம்மால் வாழ முடியுமா? முடியாது. ஏனெனில் இயற்கை இல்லை என்றால் மனித வாழ்க்கையே கிடையாது. இயற்கை இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் இன்று அந்த இயற்கையே நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தனே, நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? நான் இன்று உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தனே, நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? ஏனென்றால் வளர்ச்சி என்னும் பெயரில் மரத்தை அழித்தோம், நீரை மாசுபடுத்தினோம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதித்தோம். அதனால் இன்று நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும். ஒரு மரத்தை வளர்ப்போம், ஒரு மரத்தை வளர்ப்போம், நீரை பாதுகாப்போம், இளைய தலைமுறையாகிய நாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். ஏனெனில் இன்று நாம் இயற்கையை பாதுகாத்தால் நாளை இயற்கை நம்மை பாதுகாக்கும். இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நமது பொறுப்புகளை நினைவூட்டும் ஒரு நாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.